அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில உலமாக்கள் தௌபாவிற்குரிய நிபந்தனைகள் என்று சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் காலல் உலமாஉ அத்தௌபத்து வாஜிபத்துன் மின் குல்லி தன்பின், பாவமன்னிப்பு கேட்பதென்பது ஒவ்வொரு பாவமான செயலுக்கும் கட்டாய கடமைகளில் ஒன்றாகும். ஃபஇன் கானத்தில் மஅசியத்து பைனல் அப்தி வ பைனல்லாஹி தஆலா லா ததஅல்லகு பிஹக்கி ஆதமியின், அவன் செய்த அந்த பாவமான செயல் அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் தொடர்பு பட்டதாக இருந்தால் அது அடியார்களினுடைய ஹக்குகளோடு சம்பந்தப்பட மாட்டாது. எனவே ஃபலஹா சலாசத்து ஷுரூத்தின், அந்த தௌபாவிற்கு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒருவன் தௌபா செய்ய வேண்டும் என்றிருந்தால் அவன் 3 நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அஹதுஹா, அதில் முதலாவது ஐயுக்குலி அனில் மஅசியத்தி, பாவமான செயலை விட்டும் அவன் முழுமையாக நீங்குதல், முழுமையாக கலந்து கொள்ளுதல் ஆகும். வஸ்ஸானி, இரண்டாவது ஐயந்தம அலா ஃபிஅலிஹா, அந்த பாவத்தை செய்ததை நினைத்து வருந்துதலாகும். வஸ்ஸாலிசு, மூன்றாவது நிபந்தனையாக ஐயஅஸிம, அவன் உறுதி கொள்வதாகும். அல்லா யஊத இலைஹா அபதன், அந்த பாவமான செயலின் பக்கம் மீண்டும் திரும்ப மாட்டேன் என்ற உறுதியை அவன் எடுத்துக்கொள்வதாகும். ஃபஇன் ஃபுக்தி அஹது ஸலாஸதி, இந்த 3 நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்று இழக்கப்பட்டால் லம் தஸிஹ தௌபத்துஹு, அவனுடைய அந்த பாவ மன்னிப்புடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கருத்தை தௌபாவுக்குரிய ஷரத்துக்களாக சில இமாம்கள் முன்வைத்ததை இந்த இடத்தில் நாங்கள் பார்த்தோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.